இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இன்னைக்கு 1000 கோடி கிராஸ் பண்ணிட்டோம். 1000 கோடி எவ்வளவு ரூபாய் முதலீட்டுல முதல்ல சென்னை மொபைல்ஸ் ஆரம்பிச்சீங்க? சென்னை மொபைல் 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா. ஆமா. இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ் பண்ணிட்டோம். 1000 கோடி இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஆச்சரியம் தான். நிறைய இடத்துல நான் ஃபாரின் போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரியாம பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தா தான் டக்குன்னு போவேன். இல்லைன்னா எழுத்து போட்டிருந்தா எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். நான் எவ்வளவு வேதனைப்படுறேன். நிறைய ட்ரிப் தோத்துருக்கேன். தோத்தது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 16 தடவை தோத்துப்பேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துட்டே இருந்துக்கும். ஒவ்வொரு தடவையும் கத்துக்கணும்னு மேலே ஏறப்பெல்லாம் கீழே விழுந்துருவேன். ஆனா மறுபடியும் திரும்பி எந்திரிச்சு வேகமா ஓடுவேன். 2 தடவை முதல்ல விழுந்தோடனே போங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாய் போகுது. என்னடா முயற்சி பண்றான் எல்லாரும் தான். என்ன தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் இல்லைல்ல. என்ன பிடிச்சி வேற வழியே இல்ல. இன்னைக்கெல்லாம் பசங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 4 பேர் 2003ல ஸ்டார்ட் பண்ணோம். 2003ல தான் முதல். 2003ல தான் சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட் கடையே கோயம்புத்தூர்ல. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, கோயம்புத்தூர்ல கடை திறக்கிறவர் கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும். சென்னை மொபைல்ஸ் பேர் வச்சீங்க. சென்னை தான் எனக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்ல இருந்தது. அப்ப அந்த சென்னையில போயிருந்தேன். 10 வருஷம் கிட்டத்தட்ட சென்னையில இருந்தேன். அங்க இருந்து தான் மறுபடியும் திருப்பி கோயம்புத்தூருக்கு நான் சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபுல்லாவே அன்னைக்குள்ள எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊர் மக்கள், இந்த தண்ணி, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் ஆனேன். உங்களுடைய எல்லா ஸ்டோர்ஸ்லயும் சேர்ந்து எவ்வளவு போன் விற்கப்படுது? எல்லா கடையிலயும் சேர்த்து ஒரு 1500 போன் வரைக்கும் ஒரே நாள். அப்போ மந்த்லி ஒரு 45,000 50,000 40,000 போன் ஒரு மாசத்துக்கு. ஆன்லைன்ல தான் இருக்கிறதுல விலை கம்மி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டோர் வச்சுக்க வேண்டியதில்லை, வெறும் வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்து தராங்க. ஸோ ஆன்லைன் எல்லா பிசினஸையும் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைனை விட கம்மியா கொடுக்குறேன், அப்புறம் எல்லாவற்றையும் விட கம்மியா கொடுக்குறேன்னா பொருளோட விலை தான் என்ன, எப்படி உங்களால கம்மியா கொடுக்க முடியும்? எல்லா பேருமே ஒரு 10% 12% தான் வச்சு ஆப்ரேட் பண்றாங்க இல்லைங்களா? இப்ப எங்களுக்கு டர்ன் ஓவர் ஜாஸ்தியா இருக்கனால எனக்கு ஒரு 3% 4% கிடைச்சா கூட கஸ்டமரை நான் தக்காச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஆன்லைனுக்கு அந்த கொரியர் பண்ணி அது செலவு பண்ணி இங்க சேர்றப்ப எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து 7-8% ஆயிடுது. இப்ப அந்த இதை எனக்கு கம்மியா கொடுத்தனா கூட அது எனக்கு கஸ்டமருக்கு ரீச்சபிள் ஆயிடும். ஒரு பொருள் 10,000 ரூபான்னா ஒரு 300 ரூபா ஆன்லைனை காட்டில் நான் கம்மியா கொடுத்தேன்னா அந்த கஸ்டமர் என்கிட்ட தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நட்டம் வராதா? வராது. எனக்கு 3% 4% போதுமே. வால்யூம் ஜாஸ்தியா பண்றேன்ல. ஓகே, வால்யூமை ஜாஸ்தியா பண்றப்ப இங்க மார்ஜினை குறைச்சிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இப்படி ஒரு கணக்கு வச்சுப்போம். இப்ப சின்ன கடைகள் அப்ப உங்களோட போட்டிக்கு வர முடியாது, அவங்க மாட்டிக்க மாட்டாங்களா? பண்ண முடியும். அவங்களுக்கும் அந்த சின்ன மார்ஜின்ல தான் போகும். அவங்க டைரக்டா அவங்க ஓனரா இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த சர்வீஸ் இதெல்லாம் எடுத்து அவங்க மேக்கப் பண்ணிக்கிடுவாங்க. சர்வீஸ் இருக்கும், ஆக்சசரிஸ் இருக்கும், இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓனரும் அவங்க தானே, அவங்க குறைச்சிக்கிறோம்.